கைஸ் அப்படியே வந்து அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது வந்து இன்ட்ரோ எதுவும் நான் பேசலை. ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிள்ளை நன்றி மீண்டும் வருக அந்த ஊரை விட்டு நான் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமு 4:20 ஆகுது. எக்ஸாக்ட் டைமு 4:20. இப்போது இங்கேருந்து நான் வந்து மதுரைக்கு கிளம்பிட்டேன். மதுரைக்கு கரெக்டாக 315 கிலோமீட்டர் காட்டுது. நான் எப்போ போய் ரீச் ஆவான்னு எனக்கு தெரியல. 300 கிலோமீட்டர்னாலே அப்படி இப்படின்னு ஒரு 6 மணி நேரம் ஆகும். நான் நிறைய ஸ்டாப் போட்டு தான் போக போகிறேன். நமக்கு நேரம் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்னும் மதிய சாப்பாடே சாப்பிடல. 4 மணி ஆயிடுச்சு. நான் பாட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். இந்த கோப்ரோ சார்ஜு எந்த நேரம் எவ்வளோ வருது என்னன்னே தெரியல. எப்போ ஆஃப் ஆக போகுது தெரியல. எந்த வீடியோக்கு எனக்கு ஒத்துழைக்காமல் போகுதோ தெரியல. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே நிறைய இடத்துல பிரேக் போட்டு அங்கே போய் சார்ஜை போட்டு ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜ் போட்டு அது ஏறி முடித்தோடனே அப்போ தான் மேப்பு போடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ சார்ஜ் பண்ணுவோம். கோப்ரோ சார்ஜ் போடுறதுலாம் சாதாரணமே கிடையாது. 2 மணி நேரம் ஆகும் ஒரு பேட்டரி சார்ஜ் ஏறுறதுக்கு. 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் ஆகும். அடிஷ்னல் பேட்டரி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த சைடில் போகணும். அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க வில்லேஜு. எதுவும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறமா நான் மோஸ்ட்லி வீடியோ அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு இருட்டினதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. பூச்சி அடிக்கும். ஸோ அன்ஈஸி ஃபீலு உண்டாகும். ஏன்னா ஒரு மாதிரி பிளட்டு ஸ்மெல்லு. பூச்சி ஒரே இடத்துல பட்டு அது தொடச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் ஹோட்டலில் போய் எல்லா டிவைஸையும் சார்ஜும் பண்ணணும். எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு நிறுத்தி போட்டு எந்த ஊருக்கு போய் சாப்பிட்றது தெரில. அதையும் நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஓகே இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எது டிடிஎஃபா? டேய் அப்பா சரியான வயல், செம்ம பிளேஸு. நல்லா பாருங்கள். கொஞ்சம் வினோதமாக வந்தாலே அப்படிதான் லுக்கு. வில்லேஜ் சைடில் இது அறுவடை பண்ணுறது என்ன இது பண்ணுறாங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. நீ இனி கொஞ்சம் ரீச் ஆகட்டும். விவசாயத்தை பற்றிலாம் எடுக்கணும்னா நல்லபடியாக எடுக்கணும். ஸோ இதோ பாராம்பரா ஒருத்தன் அப்படின்னு கை கட்டுறாரு. கண்ணாடியிலேருந்து பார்க்குறேன். நெல் இது மாதிரிலாம் ஊர் சைடில் அப்படி அப்படியே கிடக்கு பார்த்தீங்களா? லாரியில் ஏற்றுறாங்க. நான் வந்த வழி தான். நெல் அளந்து லாரியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் விட்டாங்களா? அதான் இங்கே பார்த்தீங்களா? கோணி மூட்டையை கொண்டு வந்து அளந்து ஏற்றுறாங்க. செம்ம வெயில். ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். அகைன் பழையபடியே வந்தாச்சு. நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பைபாஸ்க்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்தோம் அதே கிலோமீட்டர் தான் காட்டுது. லாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு 40-30 ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க பின்னாடி போகும்போது வழியும் விட மாட்டாங்க. அவங்க ஹெவி லோடு அப்படி தான் போய் ஆகணும். நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வழி விடாமல் போகிறது இப்படியும் அப்படியும் போயிடுது. சைடில் பார்த்தீங்களா நிறைய தண்ணி இருக்குது. எங்கேயாச்சும் தண்ணி வத்தாமல் இருக்கே, செம்மையாக இருக்குது. இந்த சைடில் ரோடு, இந்த சைடில் தண்ணி. இந்த ரோடு சரியான ஏழ்றையாக இருக்குது. நல்ல ஒரு ஹைவேஸ் கிடைக்குன்னு பார்த்தா இப்படி சாவு வெடிக்கிற ஹைவேஸ் கிடைச்சிருக்கு. இப்பெல்லாம் போனால் 300 கிலோமீட்டர் எப்போ போய் நான் ரீச் பண்ணுறது? இதில் வேறு நடுவில் செம்ம கடுப்பு. இது பாருங்க, இந்த மண்ணை வாரி போட்டுனே இருந்தானா 300 கிலோமீட்டருக்கு என் மூஞ்சி என்ன ஆகுறது?
நல்ல வேலைங்க, ஒரு ஹைவேஸ் கிடச்சி அழகாக ஒரு கட்டு டேர்ன் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு ரோடு வந்துச்சு. இப்போவே டைம் 5 ஆக போகுது. இன்னும் 1 ஹவர் 1.5 ஹவரில் இருட்டிடும். அதுக்குனால டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படி இப்படின்னு போய் ரீச் ஆகிட்டா நல்லாயிருக்கும். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போயிடலாமா இல்லை வேற எங்கே போகலான்னு தெரியல. எனக்கு என்னமோ தெரியலங்க. மதுரை எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. எப்போவுமே நான் போகும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த கோயில் அங்கே போனால் என்னமோ ரொம்ப அமைதி கிடைக்குது. நான் மோஸ்ட்லி கோயிலுக்கே அதிகம் போக மாட்டேன். இது என்னமோ தெரியல, எனக்கு மதுரையில் அந்த கோயில் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தாச்சு. ரோடு நல்லா இருந்துச்சு. திடீர்னு இப்போ வந்து கேமரா ஆன் பண்ண கூட ரோடு கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரோடு. ஆக்சுவலாக ஒரு சைடு சன்னு வந்து இன்னும் 40-45 மினிட்ஸில் செட் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டாக தூக்கம் சொக்குது. மணி 10 மணிக்குள்ளே ரீச் ஆனால் செம்மையாக இருக்கும். 250 கிலோமீட்டர் தான் இன்னும். செம்மையாக இருக்குது பாருங்களேன். புகை மூட்டமாக அந்த லாரியும் வந்து பஸ்ஸும் வயலு சைடில் அங்கே பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. சா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி. வயல் வெளியாக கிடக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த வசந்தம் அப்படின்ற ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுட்டேன். இங்கே சாப்பிட்டு கிளம்புறேன். டைம் வந்து கரெக்டாக 6:15 ஆகுது. பார்த்தீங்களா மேலே திருச்சி மதுரை கன்னியாகுமரி போர்டு. 210 கிலோமீட்டர் கரெக்டாக 3 to 3.5 மணி நேரம் ஆகும். அப்படி பார்த்தா கூட 10:30 மணிக்குள்ளே நான் ரீச் ஆகணும். பார்ப்போம் எவ்வளோ முடியுது, எப்படி போக முடியுது என்னால் அப்படின்றத. இதுக்கு மேலே கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. நல்லா காமாக ஓட்டலாம் வண்டியை. ஆனால் என்ன, இந்த லாரிக்காரங்களோட டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜம்முன்னு ஓட்டுறோம். இண்டிகேட்டர் போடாமல் அப்படி இப்படி இருக்கிறது. இதுக்கப்புறம் கோப்ரோ வியூ வந்து கொஞ்சம் சேட் ஆகிடும். அதுவும் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இதுக்கப்புறம் வீடியோ நான் ரீச் ஆனதுக்கப்புறமா இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஸ்டாப் போடும்போது பார்ப்போம். டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இப்போ ரீச் ஆகணும். பெட்ரோலும் அப்படி இப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 80 கிலோமீட்டர் போகும். நான் போய் திருப்பி டேங்க் ஃபில் பண்ணோம். அவ்வளோ தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுன்னு இருக்கிற நேரம். அப்படியே ஜாலியாக நான் வந்து இந்த டைமில் ரைடு போயிட்டுருக்கேன்.
செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி லைட்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்கன்னா ஹைவேஸ் மாதிரி பக்காவாக இருக்கும். லைட்டு போடாமல் இருந்தால் ஒரு மார்க்கமாக இருக்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதனால் ஓரளவுக்கு காலியாக தான் இருக்குது. 90-95லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பைக் அங்கே ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் விட்டேன், செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு. அதனால் கொஞ்சம் தப்பிச்சது. அடுத்து ஒரு 85 கிலோமீட்டரில் ஸ்டாப் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர் சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து வந்தாச்சு. ஒரு 115-110 கிலோமீட்டரில் ஸ்டாப், அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஹில்ஸ் அப்படியே பாருங்களேன். ஆரஞ்சு கலரில் அந்த ஸ்கைக்கும் அங்கே அந்த ஹில்ஸ்க்கும் செம்மையாக இருக்குது. பாருங்க, அப்படியே சாதாரணமாக திரும்புகிறாங்க. ஃபேமிலி மேன் வேறு, இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அகைன் பெட்ரோல் போட்டிருக்கேன், டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். 800 வந்துச்சு கரெக்டாக. இப்போது நியர்பை திருச்சிராப்பள்ளி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 கிலோமீட்டரில் திருச்சிராப்பள்ளி, திருச்சி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பூச்சியாக அடிச்சிட்டு இருந்துச்சு. கோப்ரோ ஃபுல்லாக தொடச்சி ஓட்ட வேண்டியதாக இருந்தது. கரெக்டாக மதுரைக்கு 165 கிலோமீட்டர் இருக்குது. டைம் 7 ஆயிடுச்சு. 8-9 இன்னும் 2 ஹவரில் பார்த்துக்கணும். எப்படியாவது 2 ஹவரில் ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 10 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் அந்த டைம் எனக்கு தேவைப்படுது. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக மோட்டோ வ்ளாக் பண்ணுற எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ ரைடு முடிச்சுட்டு போனோடனே எல்லாருக்கும் படுத்து தூங்கணும் போலேயே இருக்கும். ஆனால் நாங்கள் மட்டும்தான் அப்படியே ரைட் பண்ணி போய் அவ்வளோ 400-500 கிலோமீட்டர் ரைட் பண்ணி போய் வீட்டில் உட்காந்து எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அங்கே உட்காந்துட்டு எல்லா டிவைஸும் சார்ஜ் போட்டு முடித்து வெயிட் பண்ணி கோப்ரோலேருந்து மொபைலுக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ அந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி வரிசையாக அரேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி அவுட்புட் எடுத்து மறுநாளைக்கு அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஜஸ்ட்டு சொல்கிறேன், மோட்டோ விளாகர்ஸ் மட்டும் இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் அப்படின்றத. மோட்டோ விளாகிங் யாராச்சும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம லைட்டாவது ஆஹா ஆமாம், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் டோல்கேட் திருச்சி. ஆல்ரெடி நிறைய டோல்கேட் போயிருச்சு. திருச்சி வந்தாச்சு. இப்போ ஏதாவது ஒரு டீ பிரேக் போடலாமான்னு பார்த்தா வேண்டான்னு தோணுது. என்னத்துக்கு இங்கே நின்றுட்டுருக்காங்க. எதுவும் சாப்பிட்றதுக்கு எனக்கு தோணலை. ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். அதுவும் இப்போ எனக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு தோணுது. பரவாயில்ல, திருச்சி நல்லா கலக்கலன்னு இருக்குது வெளியில். கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் இருக்குது.
கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜே போயிடுச்சு, 20% தான் இருக்குது. கோப்ரோவில் சார்ஜ் போடுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபுட்டேஜ் நான் கம்மி பண்ணிட்டேன். 50-60 கிலோமீட்டருக்கு எதுவுமே எடுக்கலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. பார்ப்போம். ஏன்னா நைட்டில் அந்தளவுக்கு விசிபிலிட்டியே இருக்காது. இதுக்கப்புறமா மதுரையில் போய் கண்டினியூ பண்ணுறேன், மதுரை கிட்ட போகும்போது. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. தமிழ் இப்பி கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட கான்டாக்ட் வாங்கி, அவங்க கான்டாக்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு. பட் ஆனால் ஒரு பர்சன்ட்டை வாங்கி சேவ் பண்ணும்போது தான் தெரியுது ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. மதுரையை தாண்டி கொட்டம்பட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. மேபி இப்போ வந்து அவங்க 8:40 தான் ஆகுது. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி செக் பண்ணேன். ஏன்னா அவங்க தூங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு, இப்போது நம்ம போகிற ரூட்டே தான், பெருசாக ஒன்றும் இல்லை, ஹைவேஸில் தான் எங்கேயோ இருக்கிறாங்க. இப்போ அவங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா எனக்கு மதுரைக்கும் 70-75 கிலோமீட்டர் காட்டுச்சு. இவங்க லொக்கேஷன் சென்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹைவேஸ்லேயே. திடீர்னு இந்த மேப்பை இது பண்ணி பார்த்தா அவங்க சென்ட் பண்ண லொக்கேஷனை பார்த்தாக்கா எனக்கும் இவங்களுக்கும் 15 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. இவ்வளோ ஃப்ரண்ட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அவங்களுக்குமே தெரியாது இப்போ இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பார்ப்போம். கோப்ரோ ஆஃப் ஆகாமல் இரு, அதுவே போதும். இல்லைன்னா பேட்ரி ஒன்று இருக்குது, அது வேறு உள்ளே எங்கேயோ இருக்குது, அதை எங்கே இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டேங்க. 9 கூட ஆகலை. அவங்க இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அங்கே போகிறதுக்கு, மதுரை போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 60-65 கிலோமீட்டர் வந்துடும். போகும், மெதுவாகவே போகும். அங்கே ரூம் அவைலபிள் இருக்கும் 11 வரைக்கும். 24 ஹவர்ஸும் ரூம் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. பார்ப்போம். தலைவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு? இதோ இங்கே தான் காட்டுது, 230 மீட்டருக்கு பக்கத்தில். இங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு தலைவர்? ஓஹோ, இதுதானா அந்த லாரிலாம் இது பண்ணி விடுவாங்களே. இங்கே லொக்கேஷனை காட்டுது தலைவர். பார்த்துட்டேன். கொட்டாவை அங்கே போட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இதுக்குள்ளே போகிறது? இதுதான் ஸ்ட்ரீட்டு போல். ஆஹா, தலைவரே. பஞ்சாபி தாபா. தலைவர் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்தீங்க ப்ரோ? நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தேன், வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே வந்தேன். மதுரைன்னு நேற்று தான் நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். சரி. அப்புறம் இவன் பிரசாத் கிட்ட நான் இது கேட்டேன். அவன் கரெக்டாக கான்டாக்ட் கொடுத்துருக்கான், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சரி 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 சரியா, பார்ப்போம்.